மின்னலே என் மின்னலே நீ கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. கலாட்டா டிஜிட்டல் ஸ்டார்ஸ் 2024 டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பார்ட்னர், சப்போர்ட்டட் பை அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், பவர்ட் பை சன்லாண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், டெரனம் ஹோம்ஸ், பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். Associate sponsor Darling, renew your deal, latest smartphones at lowest EMI. Shinlac Specialty Coating, always shining Shinlac. Education partner Velamal Nexus, food partner Topiwapa Biryani, sweet partner Nandini Sweets, beverage partner British Empire, packaged drinking water. பருந்தாகுது ஊர் குருவி பணங்காதது என் பிறவி அடங்கா. ரொம்ப சந்தோஷம் அவார்டு வாங்கிக்கிறதுல, அதுவும் ராஜ்குமார் கிட்ட வாங்குறது ரொம்ப சந்தோஷம். அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ அவர் அமரனுக்கு கொடுத்த பங்களிப்பு தான் எல்லா படத்துக்குமே கொடுக்குறாரு. அவருடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் எப்போவுமே வந்து சிறப்பானதாக இருந்திருக்கு. இளைய நிலா பொழிகிறது, ரெமான் சார் நியூயார்க் நகரம், தேன் மொழி, அந்த திருச்சி மொழி, ஓகே, ரவுடி பேபி, ஹாரிஸ் சார் வசீகரா, ஜிவி பிரகாஷ். ஒரு வாட்டி விசிட்டிங் கார்டை திருப்பி மாத்துவோம். இப்போ ரீசெண்டா அமரன் தான் புது விசிட்டிங் கார்டு. மின்னலே என் மின்னலே நீ கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. சார், ஒரு பிரேக்கப்காக பசங்க அப்படியே லவ் பிரேக்கப்ல ஒரு சோகத்தோட இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தனுஷ் சார் அந்த காதல் என் காதல் அது கண்ணீருல போச்சு, அது போச்சு அது தண்ணீருல, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. அண்ட் எஸ், அவரை தொடர்ந்து அடுத்து வரப்போற செலிபிரிட்டி யாருன்னா, இவரை ஒரு இசையமைப்பாளர்னு சொல்லலாம், நடிகர்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவோட பல பரிமாணங்கள்ல ரொம்ப அழகா வெற்றிகரமா கடந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த வருஷத்துல அதிக படங்கள் பிளாக் பஸ்டரா இருந்தாலும் சரி, சார்ட் பஸ்டரா இருந்தாலும் சரி, இவர் தான். ஒரு பக்கம் தங்கலான், அமரன், லக்கி பாஸ்கர்னு ஏகப்பட்ட படங்களுக்கு இவர் தொட்டாலே தூளுன்னு சொல்ற மாதிரி தீபாவளியோட 2 ஹிட், 2 டமாக்கா ஹிட்டுக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐ திங்க் ரொம்ப சிலரால மட்டும்தான் எல்லா ஜானருக்குமே வந்து பாட்டு ரொம்ப அழகா போட முடியும். ஒரு சோகமான பாட்டு, ஒரு மோட்டிவேட்டிங்கான பாட்டு, ஒரு ரொமான்டிக் பாட்டு, ஒரு மெலடி அப்படின்னு எல்லா ஜானர்லயுமே வந்து பூந்து விளையாடக்கூடிய ஒருத்தர், மெல்ட் ஆகாத நம்ம எல்லாரோட மனசையும் ரொம்ப ஈஸியா வந்து மெல்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். And yes, very happy, glad and proud to welcome இசை நாயகன் ஜிவி பிரகாஷ். Galata Digital Stars 2024, fans' favorite music director of the decade. The winner is Mr. G.V. Prakash Kumar. Fans' favorite music director of the decade. It's not a easy deal. Yes. So 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நம்மள இசை மழையால நினைச்சிட்டு இருக்காரு. Yes, it's time to welcome Mr. G.V. Prakash Kumar on to the stage with Mr. Rajkumar Periyasamy sir. Yes. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு வாங்கிக்கிறதுல, அதுவும் ராஜ்குமார் கிட்ட வாங்குறது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அமரன் வந்து இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். நம்ம நிறைய டைரக்டர்ஸ் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம், கதைகள் பிடிக்கும் பண்ணுவாங்க, அதை டெலிவர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ அவர் டெலிவரும் பண்ணிட்டாரு, எங்கள் எல்லாருடைய கெரியர் பெஸ்ட் ஹிட்டும் கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் ராஜ்குமார் ஃபார் அமரன், அண்ட் தேங்க்ஸ் கலாட்டா for this award. Thank you. It's a pleasure sir. And ராஜ்குமார் சார், நீங்க சொல்லுங்க, இந்த மேடை இன்னொரு ஸ்பெஷலான மேடைன்னு நினைக்கிறேன். ஒரு இசையமைப்பாளரை தாண்டி உங்களோட நண்பர்னு கூட சொல்லலாம் ஜிவி பிரகாஷ. ஸோ எப்படி இருக்கு அவருக்கு உங்க கையால ஒரு விருது கொடுக்கறது? அதை இப்போது அமரன் படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறம், சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறம் நான் வெளியில் வர்ற ஒரு முதல் பொது மேடை இதுதான். அது வந்து
அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்குற ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணுன்னா, இப்போ அவர் அமரனுக்கு கொடுத்த பங்களிப்பு தான் எல்லா படத்துக்குமே கொடுக்குறாரு. அவருடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் எப்போவுமே வந்து சிறப்பானதாக இருந்திருக்கு. அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில் இஸ் அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் who has very strong knowledge, ஒரு வைட் versatile knowledge about கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கட்டும், ஹிந்துஸ்தானி மியூசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கட்டும், ஆர் வேறு என்னெல்லாம் ஜானர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முறையாக படித்து அந்த ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அவர் வந்து நிறையா ட்ரெயின் பண்ணி அக்வயர் பண்ணி அந்த நாலேஜ் எல்லாத்தையும் தனக்குள்ளே இம்பைப் பண்ணி அதை தான் நமக்கு மியூசிக்கலி தராரு. அப்புறம் இன்னொன்று நான் அவரை பற்றி மெயினாக ஒன்று சொல்லணுன்னா, இஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது அவர் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறதில்ல. மேக்ஸிமம் அவர் கம்போஸ் பண்ணுற டியூன்ஸ் எல்லாமே ஒரு 5 to 7 minutes கம்போஸ் பண்ணிடுறாரு. அது எவ்வளோ பேர் உணர்றாங்கன்னு தெரியல. அது அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஷராக இருக்கும். அதே மாதிரி இஸ் வெரி குயிக் டு ரெஸ்பாண்ட். இப்போ நான் வந்து இந்த ஷோக்கு நீங்கள் ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணீங்க, நான் வந்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இப்போ அவரோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ நான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் ஜென்ரலாக வந்து நைட்டில் தான் முழிச்சிருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க, இப்படிலாம் பல ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல, நோஷன்ஸ் இருக்குது. அது உண்மையும் கூட. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அது பகலாக இருக்கட்டும் ராத்திரியாக இருக்கட்டும், எப்போ ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ, அவர் எந்த பட ஷூட்டிங்கில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த அவருடைய ஸ்கெடியூலுக்காக நம்மளோட படமோ இல்லை நம்மளோட சாங்கோ நம்மளோட ரீரெக்கார்டிங்கோ வெயிட் பண்ணவே பண்ணாது. ஸோ அவர் வந்து எப்போவுமே நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அந்த கேப்லலாம் வந்து ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டியூனை வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பிடுவார். ஸோ அதை அவர் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு டீம் வச்சுருக்காரு. அவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு 100 படங்களுக்கு மேலே பண்ணிட்டாரு. ஹே மின்னலே சாங் 700வது சாங்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பண்ணியும் அவர் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய இசை ஞானம் அண்ட் அவரோட கமிட்மெண்ட். அதில் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸுக்கும் இந்த மாதிரி படங்களும் பயன்பெறுது. ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அது ஸ்க்ரீனில் வந்து அப்படியே நம்ம சொல்ல வர இமோஷன் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ அதுதான் அமரன் கூட. அண்ட் எவ்ரி ஃபில்ம் இஸ் லைக் தட். ஹிஸ் ஒர்க் எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இது அமரன்ல? யா, எல்லாமே ஃபேவரட் தான். இருந்தாலும் ஒன்று எனக்கு 2 ஃபேவரட்னு சொல்லுவேன். ஒன்று வந்து எனக்கு அந்த கடைசி சாங் வானே வானே, அந்த சாங் வந்து எவ்ரி டைம் பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அந்த சாங் தான், அதில் கண்ணே கண்ணேன்னு ஒரு போர்ஷன் வரும். அது எனக்கு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பிஜிஎம்மில் வந்து அவர் அந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் கேரக்டர் இன்ட்ரோ, சாய் பல்லவி கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோக்காக பண்ணியிருந்த அந்த வயலின் பீஸ், அது வந்து அது லான்ச் ஆகும்போது நாங்கள் ஒன்றா ஃப்ளைட்டில் இருந்தோம். ஸோ அது லான்ச் ஆகி கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸை வந்து பார்க்க முடியல. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த வயலின் தீம் வந்து நாங்கள் மலேசியா போயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே அதை எல்லாருமே அந்த மியூசிக்கை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு தெரிஞ்சுது. அண்ட் தீஸ் 2 ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எவ்ரி சாங் இஸ், பட் இந்த 2 வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த சாங் ஒரு பாட்டு வந்து இப்போ டக்குன்னு வைரல் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் ரீலு எல்லாத்துலேயும் போட்டு எப்பா போதண்டான்னு சலிக்க வைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அமரனோட இந்த வயலின் பீஸ் தான் இன்னும் 100 ரீல் பண்ணாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் அந்த கதை தான் அதுக்கான விஷயத்தை கேட்கும். ஸோ அந்த லவ் வந்து அவ்வளோ ஜென்யூனாக இருந்துச்சு. ஒரு உண்மையான ஒரு 2 பேரோட ஸ்டோரின்ற போது அதோடைய அந்த ஜென்யூனிட்டி வந்து அந்த இமோஷனை கேட்டுக்குது. அந்த வயலின் பிட் அதுவே அந்த கதையை அதை தேடிக்கிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ரைட். சார் இந்த 10 இயர்ஸ் ஜேர்னி ஒரு 10 minutes உங்க கூட நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறோம் சார், வித் யுவர் பெர்மிஷன். அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்து சாரை பற்றி எங்களுக்கு அவர் வந்து பாட்டாக தான் போட்டு அதை நாங்கள் கேட்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you so much sir. Thank you so much sir. Thank you so much. Thank you. சார் நீங்க எப்படி மியூசிக்கலா பயங்கர ஸ்பான்டேனியஸோ பதில்கள்லயும் பயங்கர ஸ்பான்டேனியஸ் நாங்க தெரியும் சார். அதுக்கு முன்னாடி இந்த இசையை பத்தி ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. எல்லாருமே இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ரொம்ப சோகமா இருந்தா ஒரு பாடல், எல்லாத்துக்குமே உங்களோட பாடல் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி ஒரு 3-4 சிச்சுவேஷன் ஒரு எமோஷன் சொன்னா உங்களுடைய பாடலோ இல்ல நீங்க கேட்கக்கூடிய பாடலோ எது அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டா நீங்க இருக்கு? ரெண்டுமே சொல்லுங்க சார். ஒன்னு உங்க பாட்டு ஒன்னு சொல்லுங்க, இன்னும் நீங்க கேட்கக்கூடிய இருக்கலாம். இவ்வளவு ஆப்ஷன்லாம் டக்குன்னு யோசிக்க முடியாது. ஒன்னு சொல்றேன், டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் சொல்லலாம். ஒரு லாங் டிரைவ் போறீங்க தனிமையில, ஒரு அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு 50, 60, 100 கிலோமீட்டர் போறீங்க. சோ அப்ப ஜிவி பிரகாஷ் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு பாடல் தனிமையில ஒரு லாங் டிரைவ்ல
தெரியல, ராஜா சார் சாங்ஸ் கேட்பேன். அவருடைய ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க சார், நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. ராஜா சார் சாங் பிளேலிஸ்ட் கேளுங்க. லாங் டிரைவ் அப்போ நான் என்னுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருடைய சாங்கும் கேட்பேன் நான். ஸோ சரி. ராஜா சார் சாங் கேட்பேன். இப்போ லைஃப்ல வந்து நம்ம நினைச்சபடி எதுவும் சரியா போகல, ஒரு ஹோப் வேண்டிய இருக்கு. ஓகே கம் ஆன், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், யூ கேன் டூ இட் அப்படின்னு அந்த ஒரு தோல்ல தட்டி கொடுக்குற மாதிரி சில பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க கேட்குற பாட்டு இப்போ இங்க ஆசாதி கூட நீங்க போடலாம் அமரன்ல இருந்து. அது ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்கா தான் இருக்கு. ரைட். ஸோ எந்த ஒரு பாடல் உங்களுக்கே இப்போ எங்களுக்கு சில பாடல்லாம் இந்த மதராஸ் அப்படின்ற மியூசிக்லாம் கேட்டால் இப்பயே அழுதுன்னு உட்காரமான்னு தோணும். அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட பாடலோ இல்லை ஒரு பீஜம் கேட்கவே உங்களுக்கு அது ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்? ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த உன் பேரை சொல்லும் போது அங்காடி தெருல ஒரு நாள் எஃப்எம்ல கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் மாதிரி எமோஷனலா நல்லா இருந்துச்சு. மேபி உன் பேரை சொல்லும் போது ஃப்ரம் அங்காடி தெரு. ஓகே சூப்பர் பியூட்டிஃபுல். சரி, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டி பண்ணணும். பாட்டி இந்த மச்சான் இந்த பாட்டு இல்லாம இருக்காது மச்சானா, வாட் சாங் தட் வுட் பி? தெரியல, மேபி பொல்லாதவன் எங்கேயும் எப்போதும் ஆஹா. கேட்கலாம். சார் நிறைய பேர் உண்மையா சொல்லணும்னா பாடல்கள்லாம் தாண்டி 1000 ஒரு மியூசிக்கை போட்டு பசங்களாம் வைப் பண்ணுவாங்க சார், ஆமா. அந்த ஒரு ஹாப்பி வைப்க்கு. ஸோ இப்போ எல்இடில சில மியூசிக் டைரக்டர்ஸோட போட்டோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அவங்களோட ஃபேவரட் ஏதாச்சும் ஒரு பாடல் முடிஞ்சா ஒரு லைன் முடிஞ்சா பேரு சொல்லி. எஸ். ஓகே ஃபர்ஸ்ட் ராஜா சார் ராஜா சார் ஒன் சாங் டக்குன்னு. இளைய நிலா பொழிகிறது. இளைய நிலா. ஓகே ரஹ்மான் சார். ரெஹ்மான் சார் நியூயார்க் நகரம். நியூயார்க் நகரம். கிரேட். ஓகே அனிருத் அவர்கள் தேன்மொழி அந்த மொழி. ஓகே. ஓகே யுவன். ரவுடி பேபி. ரவுடி பேபி. ஹாரிஸ் சார். ஹாரிஸ் சார் வசீகரா. வசீகரா. ஓகே ம். சந்தோஷ். குக்கு அந்த சாங். Okay. விஜய் ஆண்டி. விஜயானி வேட்டைக்காரன். வேட்டைக்காரன். ஓகே பர்டிகுலர் சாங் இருக்கா வேட்டைக்காரன்ல இருந்து? எல்லா சாங்குமே நல்லா இருக்கும். ஓகே. ஓகே தேவா சார். தேவா சார் நேருக்கு நேர், ஆசை, வாலி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே. ஜிவி பிரகாஷ் போட்டோ இல்ல இருந்தாலும் ஒரு படம் இந்த உங்களை யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு ஆல்பமோ இல்ல சிடியோ கொடுக்குறீங்க, இதை கேளுங்க நான் யாருன்னு தெரியும். ஒரு ஒரு வாட்டி விசிட்டிங் கார்டை திருப்பி திருப்பி மாத்துவோம். இப்போ ரீசெண்டா அமரன் தான் புது விசிட்டிங் கார்டு. நிச்சயமா நிச்சயமா. ஓகே. ஸோ எங்களுக்கு என்னன்னா இப்போ நீங்க மேடை ஏறிட்டீங்க, ஒரு கீபோர்ட்ல உங்களுடைய விரல்கள் படாம அனுப்புனா நல்லா அதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே கேட்டேன், நீங்க வந்து யோசிக்காம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்காக. நாங்க எல்லாமே Please. செட்டப் ரெடியா இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு நீங்க அப்படியே இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டே நீங்க. சரி, I'll play. Yeah, எஸ் sure. எஸ் எஸ். இதை டவுன்லோட் பண்ணி ஐ திங்க் காலர் டியூன் ரிங் டியூனா வச்சுட்டு போறோம். சோ அந்த மாதிரி இருந்தது. ராஜ்குமார் சார், இப்ப ராஜ் புரியுது நீங்க நீங்க ஒரு இந்த அளவுக்கு பாட்டு என்ஜாய் எங்களுக்காக. பண்ணிருப்பீங்க அத பக்கத்துல இருந்துன்னு. ஆமா பாட்டு. என்ன பாட்டு? கோல்டன் ஸ்பேரோ தான் பாடலாமா? ஆ தெரியலையே. ஓகே ரைட். ஓகே. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பலு கப்பலு கோலு நான் சிங்கிள சுத்தின காலு, சங்கதி எதுன்னு கேளு இனி இவன் தான் ஆளு, கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. சார் உங்களுக்கு வேணா இது டக்குன்னு லாஸ்ட் எக்ஸசைஸா தோணலாம், ஆனா எங்களுக்கு இது வந்து இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. ஒரு 3 வார்த்தைகள் மட்டும் டக்கு டக்குன்னு சொல்றோம், அப்போ அவங்கள நினைச்சு உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ நீங்க 2 லைன் பாடினா போதும் சார். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன பாட்டு பாடணும்னு தோணுது அவங்களுக்கு? தெரியல அவங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும். மேபி யாத்தே யாத்தே தான் நிறைய வந்து ரிக்வெஸ்ட் நிறைய வரும். 2 யாத்தே 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 என்னாச்சோ. சார் ஒரு பிரேக்கப்காக பசங்க அப்படியே லவ் பிரேக்கப்ல ஒரு சோகத்தோட இருக்கும்போது இந்த நிறைய பாட்டை சூப்பர் கேளுங்க. வாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக. அவங்களுக்கு என்ன தனுஷ் சார் அந்த காதல் என் காதல் அது கண்ணீருல போச்சு, அது போச்சு அது தண்ணீருல.
ஓகே சரி இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. அப்போ உங்க பாட்டு ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னா என்ன இந்த படம் போய் பாடுறா படம். இப்போ நான் ஹே மின்னலே பண்ணலாம். ஹே மின்னலே என் மின்னலே நீ கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அடடா அப்பா, மெஸ்மரைசிங் வாய்ஸ்னா இதுதான் சார் கண்டிப்பா. சார் ஃபைனலா இப்போ கீபோர்டு இருக்குல்ல சார், எப்படி வந்து ஒரு பசங்க கிட்ட கிட்டார் கொடுத்த உடனே ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணோம்னா அந்த இந்த பீஸ் வாரணம் ஆயிரம் வாசிப்பாங்களா, அது மாதிரி வாசிப்பாங்க. அதே போல கீபோர்டு கொடுத்தா அந்த தாண்டவம் படத்துல ஒரு இசையை பண்ணிருப்பீங்க பாருங்க, அது எங்களுக்காக ஃபைனல் டச்சா முடிச்சு அவர் கண்களாலேயே முறைக்கிறாருன்னு தெரியுது. பட் இருந்தாலும் நான் கேட்டே ஆவேன். ஓகே எஸ், இப்போ எத்தனை அனுஷ்காக்கெல்லாம் இங்க மாற போறாங்க பாருங்க. Wow. Thank you so much, sir. That was really sportive. Thank you so much. Thank you so much. Thank you. அவர் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார் அரசியல் களத்தில். அதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். கலாட்டா டிஜிட்டல் ஸ்டார்ஸ் 2024 டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel partner, supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland refined sunflower oil, Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling, renewer deal, latest smartphones at lowest EMI, Shinlac Specialty Coating, always shining Shinlac. Education partner Velamal Nexus. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire. Packaged drinking water.